பிள்ளைத்தோப்பில் பெண்ணின் உடல் தோண்டி எடுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரம் அருகே பிள்ளைத்தோப்பை சேர்ந்தவர் வளனரசு. இவர் வீட்டுப்பக்கம் சாலையோரம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கழிவுநீர் தொட்டி அமைத்துள்ளார். இந்த தொட்டி அமைக்கப்பட்டுள்ள இடம் பிள்ளைத்தோப்பு ஊருக்கு சொந்தமான இடம் என கூறப்படுகிறது. இதனால் பங்கு பேரவை நிர்வாகிகள் தொட்டியை மூட வளனரசுவிடம் வலியுறுத்தி வந்தனர். இது தொடர்பாக அவர்களிடையே சுமூக முடிவு ஏற்படவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் வளனரசின் உறவினர் வின்சென்ட் நகரை சேர்ந்த ஜெகன் மனைவி ரேவிதா உடல் நலக்குறைவினால் திடீரென இறந்து போனார். பிள்ளைத்தோப்பில் உடலை அடக்கம் செய்ய வலியுறுத்தி வளனரசு வீட்டு முன்பு உள்ள சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு அருகில் வளனார் நகரில் உள்ள உறவினர் ஒருவரின் தோப்பில் ரேவிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ரேவிதாவின் கணவர் ஜெகன் தனியார் நிலத்தில் அடக்கம் செய்யப்பட்ட ரேவிதாவின் உடலை ஊர் மயானத்தில் அடக்கம் செய்ய கேட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கிளையில் மனு தாக்கல் செய்தார். இவரது மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் உடலை தனியார் நிலத்திலிருந்து தோண்டி எடுத்து பிள்ளைத்தோப்பு ஊர் மயானத்தில் அடக்கம் செய்ய போலீசுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து இன்று காலை நாகர்கோவில் RTO முன்னிலையில் ரேவிதாவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஊர் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது.